நான் மகாநல்ல ஒரு சீன் இருக்கும் சார். இந்த மாரி போயிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட அந்த ரென்ட்க்கு எடுத்துக்கணும். அவர் ஹவுஸ் ஓனர் கிட்ட போவாரு. ஹவுஸ் ஓனர்லேருந்து ஈபி ஆஃபீஸ் கட்டியாச்சான்னு ஈபிக்கு வருவாரு. மளிகை சாமான், மெடிக்கல் ஷாப்பு இதெல்லாம் முடிச்சுட்டு சூரி கிட்ட போய் சொல்லுவாரு. சும்மா ஒருத்தன் கிராஸ் பண்ணும்போது, "ஏன்டா இவனுக்கெல்லாம் வணக்கம் வைக்கிறேங்கிற போது, குடும்பஸ்தன்டா வணக்கம் வச்சாகணும்." இது வந்து எங்கேயோ நீங்க சொல்லும்போது, உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டான ஒரு விஷயமா தெரியுது. இது உங்க வாழ்க்கையிலேருந்து எடுத்த ஒரு சீன் தானா சார்? அதுதான் மேக்ஸிமம் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருந்து தான் எடுக்க முடியும். கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஒரு ஃபேமிலி மேனா நம்ம அத ரன் பண்ணும்போது தான் அதோடைய டஃப் என்னன்னு நமக்கு புரியும். ஓ! இவ்ளோ விஷயங்கள் இருக்குதா? இந்த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் இந்த சீன பர்ட்டிகுலரா சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்ன சேம் சீன சொல்லுவேன். அது வந்து ரொம்ப ராவா வந்து எப்புட்றா இப்படி குடும்பஸ்தன் சாதாரணமா போயிருக்கலாம். அந்த சீன் அப்படியே முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த சீனுக்குள்ள ஒரு சுவாரஸ்யப்படுத்தணும்ன்ட்டு ஒருத்தன் அப்படி போம்போது, நான் வணக்கம்னு, "டேய் இவனுக்கெல்லாம் ஏன்டா வணக்கம் வைக்கிற? குடும்பஸ்தன்டா, மரியாதை வருதுடா இவனுங்கலாம் பார்த்தா." அப்படிங்கிற அந்த சீன் ஹோல் தியேட்டர் கிளாஸ் பண்ணுச்சு. நீ மிடில் கிளாஸ் ஃபேமிலியா? ஆனா பார்த்தா தெரியலையேங்கும்போது, நம்ம வறுமைய நம்ம உடையில எதுக்கு காமிச்சுக்கணுங்க? ஸோ அதுவுமே வந்து எல்லா லைஃப்க்குமே வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும், நமக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸ வந்து ஃபங்ஷனுக்கு போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸ வந்து அப்படின்னு எடுத்து வைக்க மாட்டேன். எது நல்ல ட்ரெஸ் இன்னைக்கு லைஃப் வாழணும். நாளைக்கு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மனநிலையில தான் அந்த ட்ரெஸ்ஸே போடுற அந்த ஹேபிட் இருக்கும். ஸோ அது மெமரபிளான சீன் அது.